ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சோடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். ஸோ அந்த ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் இது இருக்க போகுது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். ஏற்கனவே இந்த பாடல் பல பேரோட மனசை ரொம்ப அப்படியே பரண்டி ஒரு இமோஷ்னலி தாக்குன ஒரு பாட்டு தான் தளபதி கச்சேரி. ஸோ அந்த பாட்டுக்கு நானுமே ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கலங்கிட்டேன். அண்ட் அந்த ஒரு ஹைப் இருக்குள்ள கடைசி படம் ஃபார் தி ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் டைட்டில் வச்சு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அண்ட் கண்டிப்பாக மக்களுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் தளபதி விஜய் அண்ட் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடிகராக இருக்கார். ஸோ ரூமர்ஸ் இருந்துச்சு இதை எங்கே நடத்த போகிறாங்கன்றதுக்கெல்லாம் ஒரு இது இருந்துச்சு. ஈவன் நான் ரீசெண்டாக பார்த்த பல பேர் இதை பற்றி பேசியிருந்தாங்க. கன்ஃபர்மேஷன் வர வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டிசம்பர் 27 இந்த படத்தோட ஆடியோ லான்ச் புக்கெட் ஜலீல் ஸ்டேடியம் கோலாலம்பூர். ஸோ கேஎல் மலேசியாவில் நடக்குது. எல்லா மலேசியா தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அங்கே போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ டிசம்பர் 27 டோன்ட் மிஸ் த ஆடியோ லான்ச். பட் ஸ்ட்ரைட் அவே இதெல்லாம் தாண்டி இதை பார்த்துட்டு வந்துடலாம். இதை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கான விஷயங்களை சேர்த்து இப்போ என்ன பேசுறதுக்கு இருந்தோ அதை சேர்த்து பேசிக்கலாம் மக்களே. ஸோ வாங்க எங்க கூட சேர்ந்து இந்த ஒரு ஆடியோ லான்ச்சை அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பாருங்கள். ஸோ ரெடியா மக்களே? ஸோ 3, 2, 1 அண்ட் ஹியர் வி கோ. குஷி படத்தில் பத்ரி எல்லாம் நினைக்கிறாமா? பத்ரி தான் தமிழன். ஓகே, இது ஒரு சாங்காகவே மதுரை கில்லியா சிவகாசி சச்சின் போக்கிரி குருவி வேலாயுதம் நண்பன் ஆஹா ஆர்டரில் இருக்க துப்பாக்கி தலைவா தெரி மெர்சல் பிகில் மாஸ்டர் லியோ கோட் ஆஃப்டர் 3 years கடைசியாக ஒரு குட்டி they will miss na ஒரு மலேசியாவில் இல்லை. ஸோ மலிக் ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, அண்ணன் ஏன் பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அண்ணனை பார்க்குறேன். அண்ணனை யாருக்கு தான் பிடிக்காது? நீங்கள் இதுக்கு முன்னாடி குருவி படத்துக்குலாம் ஷூட்டிங் வந்திருக்கீங்க. மலேசியா உங்களுக்கு புதுசு இல்லை. எனக்கு என்னைக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக என்னை கொண்டு போகிறாங்கன்னா அது தளபதி தான். எனக்கு யாருமே இல்லை, நான் வீட்டில் ஒரு ஆள் தான். என்னோட அண்ணனா உங்களை நினைக்கிறேன். I don't know if you can see this, but எனக்கு ஆக்சுவலி என்னோட கையெல்லாம் ஷேக் பண்ணிட்டு இருக்கு. கடைசி படம் ஜனநாயகன் தெரிஞ்சுமே அவ்வளோ கஷ்டமா இருக்கிறதுக்கு அப்புறம் அவரை படத்துல பார்க்க முடியாது அப்படின்னா இன்னமும் கஷ்டமா இருக்கு. எனக்காக யாருமே நிக்காதப்போ உங்களோட பேச்சு, உங்களோட மோட்டிவேஷன் எனக்காக நின்றுச்சுன்னா என் லைஃப்ல நான் இவ்வளோ சக்சஸா வந்ததுக்கு காரணமே நீங்க தான். ஐயோ அழ வைக்காங்களேடா மறுபடியுமா? தளபதி வர போறாங்கன்னா நம்ம ஒரே அரங்கத்துல இருக்க போறோம். அவரு சுவாசிக்கிற ஒரே மூச்சு காத்து நம்ம சுவாசிக்க போறோம். we gonna breathe same as தளபதின்னு நினைக்கிறப்போ நீங்க வாங்க, நீங்க வந்தா மட்டும் போதும். உங்களை பார்த்துட்டனா போதும், போதும்டா இது போதும் அப்படின்னு மாதிரி இருக்கு எனக்கு. க்ரௌடு எவ்வளோ பெரிய க்ரௌடாக இருந்தாலும் அவரை பார்க்கும்போது அந்த ஸ்டேஜில் நான் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தான் தோணும். கண்ணால பார்த்தா போதும். I just feel like that. I feel her man. அது தனியா இப்போ கிடக்கு புகழ்ந்த காத்தும் அட தனியா இப்போ கிடக்கு. நேர்ல போய் அவரோட குட்டி ஸ்டாரி கேட்கணும்னு எனக்கு ரொம்ப அவளோட காத்திட்டு இருக்கேன். கத்தி படத்துக்கு அவருக்கு ரொம்ப பிரச்சனை வந்துச்சு, எக்கச்சக்கம் பிரச்சனை வந்துச்சு. அப்ப அவர் சொன்ன ஒரு லைன் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஸ்டேஜ்ல சொன்னாரு, நான் என்ன தியாகின்னு சொல்லிக்க மாட்டேன், சத்தியமா நான் துரோகியும். அது எனக்கு ரொம்ப ஹிட் பண்ணுச்சு. எனக்கும் அதை ஞாபகம் இருக்குது. பார்த்த ஒரு கிளிப்பிங்ல நான் தெரிஞ்சுட்டேன். நான் டவுன் பாயிண்ட்ல இருந்தப்ப நான் கேட்குற ஒரு விஷயம் அவரோட ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லயும் அவர் சொல்ற ஸ்பீச் தான் நான் கேட்கறது. நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு போதும் தெரியும். ஆடியோ லான்ச் டிவியில் பார்த்து பழக்கம். முத தடவையா எங்கள் சொந்த நாட்டில் எங்கள் மண்ணில் அந்த மனுஷன் பேச போறாருன்னு கேள்விப்பட்டோன்னே என்ன கேட்டால் இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டியோ தூரமோ தொடரனோ இல்லையோ பார்த்துட்டா போதும்டா. நண்பு நெஞ்சங்கள்ல எனக்கும் ஒரு சிறிய இடம் கொடுத்துருக்கிற என்னுடைய நண்பிகளுடைய மனசு தான் நான் குடியிருக்கிற கோயிலுங்க.
Cartoon Games. Vijay sir, welcome to Malaysia. I love you so much. எங்களை நிறைய நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் கண்டிப்பா பத்தவே பத்தாது. அண்ணனை வந்து நான் கண்ணால பார்த்தா போதும், வேற எதுவுமே வேணாம். அண்ணனை கண்ணால பார்த்தா போதும். We love you தளபதி, we love you so much. Malaysia always welcomes you. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான தம்பிகள் தங்கச்சிகள்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. So we always love you அண்ணா. Welcome to Malaysia. My heart goes to you. really love you na. We welcome you to Malaysia அண்ணா. We love you அண்ணா. இங்க வாங்க, இங்க வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான சுனாமி லெவல்ல உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. We are waiting. சரி ரைட், புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும், நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும். The world going to be witness a biggest ever Obviously. crowd in Malaysia happening for audio launch for a movie for a man. That's for Thalapathy. சும்மா சொல்லக்கூடாது, உங்களோட வருவிக்காக I am waiting. எனக்கெல்லாம் இது வந்து ஒரு இங்க கிட்ட இந்த once in a lifetime opportunity தான் எல்லாமே. ஃபங்க்ஷன் வேற எதுவுமே இல்ல. Rock stars tribute. வேற லெவல் நீங்க, வேற லெவல். Stadium, Kuala Lumpur, Malaysia. December 27. நான் வரேன். கம்ப்ளீட்டாக நான் அழுகையாவது கண்ட்ரோல் பண்ணிவிட்டு லெட்ஸ் ரைஸ் டுகெதர்னு ஒரு ரெண்டிங்கில் முடிச்சிருக்காங்க. ஃபார் தி ஒன் லாஸ்ட் டைம் எனக்கு முடியலைங்க. நான் வந்து சில விஷயங்கள தான் அது மனசால தோணுனா தான் அந்த அழுகை வரும். சும்மா வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோன்றதுக்காகலாம் அழுகை எப்படியுமே வராது. அண்ட் இதுக்காகவே இதுக்கான ஆப்போசிட் ஒரு க்ரௌட் இருப்பாங்க கண்டிப்பாக. என்ன பெருசாக பண்ணிட்டாருன்னெல்லாம் கேட்கறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் தான். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நம்ம மாதிரி பசங்களுக்கா யாருக்கு வேணாலும் ஈவன் பெரியவங்களுக்கு கூட விஜய் எப்படியும் பிடிக்கும். அது வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக பார்ப்பாங்க. அண்ட் மலேசியா மக்கள் ஆஸ் யூஷுவல் அவங்களோட தங்கமான மனசு எப்பயுமே வந்து எங்கிட்டுமே அந்த ஒரு பாரபட்சமே இல்லை. அவ்வளோ அழகான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் அவ்வளோ உண்மை, அந்த உண்மைக்கான அந்த அன்பும் அதில் வந்து வெளிப்பாடு அந்த இது வந்து தெரியுது. ஒரு அவுட்புட்டாக வந்து அவங்க ஒரு அன்பை தான் காட்டுறாங்க. சுனாமி மாதிரி க்ரௌட் அவரோட ஃபேன் பேஸ் இருக்க போகுதுன்றத சொல்லியிருந்தார். அண்ட் அவர் ஐம் வெயிட்டிங்னு சொல்கிறாரு. இது எல்லாமேங்க இது எதுக்காக? இட்ஸ் ஒன்லி ஃபார் தளபதி. இது வந்து அவருக்கான ஒரு ப்ரைசிங் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். தட்ஸ் பிகாஸ் ஹி ரூல்ட் எவ்ரிவன்ஸ் ஹார்ட்ஸ் வித் ஹிஸ் ஆக்டிங் மட்டும் இல்லை, வித் ஹிஸ் பர்சனாலிட்டி. அண்ட் இந்த ஆடியோ லான்ச்சில் வர குட்டி ஸ்டோரி வந்து நானுமே தான் மெர்சல் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு அந்த டைமில் மெர்சலுக்கான ஆடியோ லான்ச் டைம் எனக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, பட் போக முடியாமல் போச்சு. ஐ ஸ்டில் ரிக்ரெட் ஃபார் தட். அது ஏன் என்ன ஆச்சுன்றது இப்போ வரைக்கும் மைண்டுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எல்லா படங்களோடைய வரிசை அந்த ஆரம்பத்திலே போட்டாங்கல்ல, குஷி, தமிழன், அதெல்லாம் ஒரு செட் ஆஃப் மூவிஸ் விச் வி வாட்ச்ட் அண்ட் என்ஜாய் டியூரிங் அவர் சைல்ட்ஹுட் அண்ட் வி செரிஷ்ட் இட். அந்த டைம்லேயும் இல்லை, இப்போயும் சேர்ந்து தான். இனி அவருடைய கரியரில் வந்து அடுத்த பொலிட்டிக்கல் லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வி ஷுட் விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் மக்களுக்காகவே பண்ணுற சேவை வந்து நல்லபடியாக அமையணும். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து தளபதி கட்சியில சில விஷயங்கள் பேசியிருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, அவருக்கான ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பேசும்போது அதுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு வர ஒரு அன்பு வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு பல டேர்ம்ஸ் வச்சு கூப்பிடுவாங்க என்னன்றதுலாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு தளபதியை பர்சனலி பிடிச்சதுக்கான ரீசன் அவரோட படங்களை பார்த்து நான் வளர்ந்து நான் வந்து பார்த்து ஒரு ஆக்டர்னா எல்லா படங்களையும் பார்க்கக்கூடிய படமாக வந்து விஜய் படமாக தான் எப்படியுமே இருக்கும். அண்ட் அந்த விஷயத்தில் வந்து இது லைக் ஒரு விஷயம் வந்து ரொம்ப கவலையான விஷயம். அதான் அது கரியர் எண்டிங்குன்னு சொல்ல முடியாது. நாங்கள் வந்து அவரை நடிக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அவர் இறங்கியிருக்க விஷயம் வந்து இட்ஸ் கான் பி வெரி பிக் அண்ட் பெரிய ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் இயர் சிஎம் பதவி இதெல்லாம் தாண்டி என்ன அவருக்கு கிடைக்க போகுதோ அதை வந்து கிட்டாச்சும் அவருக்கு கிடைக்க தான் போகுது. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐம் விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் விஜய் சார் அவர்களே. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து இந்த ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அப்டேட் எப்படின்னா, புக்கெட் ஜலீல் ஸ்டேடியம் வந்து நார்மலாகவே வந்து பெரிய என்ன சொல்கிறது மியூசிக்கல் கான்சர்ட்ஸ் எல்லாம் ஏஆர் மன்சூர், ஹரிஷ் ராஜ் அந்த மாதிரி நடந்தால் தான் மலேசியாவில் மோஸ்ட்லி அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரியான கான்சர்ட் நடக்கும். பட் இட்ஸ் கான் பி வெரி பிக் திஸ் டைம் பிகாஸ் தளபதி விஜய் இஸ் என்ட்ரிங் ஆன் December 27, 2025 for the Jananayagan audio launch for the one last time by a very big tribute. சொல்லப்போனால் நம்ம அனிருத் பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக்கில் வர ஒவ்வொரு விஷயங்களையும் தாண்டி
அதில் வந்து அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. உன்னை ரசிக்க கூட்டம் அது தனியாக இப்போ கிடைக்கு, அந்த மாதிரி மக்கள் மனசை ஆளா பிறந்த தமிழ் மகனே, இந்த ஒரு வரி மட்டுமே கேட்டோன்னே எனக்கு அப்படியே அவ்வளோதான், எனக்கு அழுக வருது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் அப்படியே பார்த்துக்கிட்டுங்க. இதை தாண்டி நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க முடியலை. இது ஆக்சுவலி இட்ஸ் மை ரியல் அண்ட் ஆனஸ்ட் ரியாக்ஷன். ஹோப் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்து இப்போ தளபதியை பிடிக்கும், சும்மா பிடிச்சிக்கிட்டு வெளியில் வந்து பிடிக்காத மாதிரி இருக்கவங்களுக்கும் பல பேர் இருப்பாங்க. இல்லை பல பேர் பிடிச்சி ஆத்மார்த்தமாக இதுதான் நான் காட்டுற அன்புன்னு காட்டுறவங்களும் இருப்பாங்க, அண்ட் ஹேட்டர்ஸும் இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு கவலை இருக்கும். நடிக்கிற விட நடிச்சுட்டு இருந்தாரு, பேசிகிட்டு இருந்தோம், இன்னும் நடிக்க மாட்டார், என்னத்தை இவரை பற்றி பேச போகிறோன்ற மாதிரி சிலவங்களுக்கு இருக்கும். அண்ட் அவரோட ஆடியோ லான்ச்சஸாக இருக்கட்டும், அவரோட குட்டி ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் விச் ஹி கேவ். அண்ட் அந்த ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்கல்ல, எனக்கு யாரும் இல்லை அவர் அண்ணனா அவர் இருந்திருக்கான்னு சொல்லும்போது அது வாஸ் ஐ கம்ப்ளீட்லி ஹார்ட் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு பார்க்குறாங்கல்ல அந்த மலேசியா மக்கள்னால் சும்மா இல்லை. ஸோ கண்டிப்பாக மலேசியா மக்களே, ஸோ அப்படியே தூள் பறக்க விட்டுருங்க. உங்களுடைய அன்பு, உங்களுடைய இந்த அரவணைப்பு, உங்களுடைய அந்த கேர் தான் அந்த இடத்துல வந்து எப்படி அந்த நிகழ்ச்சி நடத்த போகிறீங்க, எப்படி அந்த ஒரு விழா மாதிரி தான் அது லைக் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் அந்த நாள் இருக்க போகுது. ஸோ ஐம் வெயிட்டிங் ஈகலி ஹவு திஸ் ஹேப்பன்ஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்ச பல மலேசியா ஃபில்ஸ் இருக்காங்க, ஜேபியில் ஈவன் கேஎல்லாம் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், வீடியோ காலை பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம், என்னன்றது தெரியல. பட் ஐம் எக்ஸ்பெக்டிங் த பெஸ்ட், அவ்வளோதான். அண்ட் எச் வினோத் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணுறதா தான் போட்டிருக்காங்க. பட் ஐம் நாட் ப்ரிட்டி ஷூர் ஹூ இட்ஸ் டிரெக்டட் பை, பட் ரிட்டன் இந்த கதை யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ தளபதி விஜய், பூஜா ஹெகடே, மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ், இந்த மாதிரி பல பேர் நடிச்சு, ஈவன் பிரியாமணி, நிறைய இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஜனநாயகனோட பல அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் ஐம் லிட்டரலி ஹாப்பி தட் இந்த ஹோல் திங் இட்ஸ் அ ட்ரிபியூட் டு தளபதி விஜய் ஃபேன்ஸ் அண்ட் தளபதி விஜய் சார் டூ. ஸோ எல்லா தளபதி விஜய் ஃபேன்ஸ் நீங்கள் வந்து கீழே அட்டெண்டன்ஸை போட்டுருங்க, உங்கள் கருத்துக்களை சொல்ல மறந்துடாங்க. உங்களுக்கு எந்த ஒரு போர்ஷன் பிடிச்சிருந்துச்சி, இந்த ஒரு இது இன்னும் சொல்லப்போனால் ஒரு தளபதியோட ஒரு ஜனநாயகன் சாங் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அனிருத் ரொம்ப சோல்ஃபுல்லாக பாடும்போது நான் கேட்டுக்கிட்டே தான் அந்த படங்களோட பேரை நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன், ஆர்டரில் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதான், எனக்கு இதை தாண்டி எதுவும் இல்லைங்க. அண்ட் மலேசியான்றது அவருக்கும் புதுசும் இல்லை, பிகாஸ் குருவி ஷூட்டிங் அதான் அவங்க சொன்னாங்க, எனக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. குருவி படத்தோட ஷூட்டிங்கே மலேசியாவில் தான் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் நாட் நியூ டு ஹிம். அண்ட் அவருடைய அந்த வார்ம் வெல்கம் எப்படி இருக்குமோ தெரியல, பார்க்கலாம். December 27th ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ கைஸ். பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கருத்துக்களுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக அதை கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் ஏதோ இன்றைக்கி எதர்ச்சியாக அதை நான் பார்த்தேன், ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கிரெடிட்ஸ் டு விவேக் ஹூ பென் த லிரிக்ஸ் ஃபார் ஜனநாயகன், இந்த ஒரு பாடலுக்காக. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது விவேக் அண்ட் அறிவுன்னு தான் நினைக்கிறேன். பட் விவேக் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியெல்லாம் அவரும் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகேங்க, அவ்வளோதான், பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கு எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பேசிட்டேன். இதை தாண்டி வேறு எதுவும் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டு அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் அன்பு உங்களோட அன்பு தான் மெயினாக வந்து நம்மளை புஷ் பண்ணும். பல வீடியோஸ்க்கு மட்டும் இல்லை, பல கண்டென்ட்டுக்கு நமக்கும் உங்களோட அன்பு தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ரூட்டாகவே இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு வளர்ச்சிக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை அதை பற்றி யார்ச்சித்து பேசுகிறோம் அதை கூட கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டு கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அண்ட் போன வேலை ஜஜிகையா அந்த சாங் வந்து நம்ம பாலையோட சாங் அதை பிளாக் பண்ணிட்டாங்க, அது என்னன்ற தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கும் ஒரு நல்ல ஒரு இது இருந்துச்சு. பட் ஸ்டில் அதுக்கான ஒரு இதெல்லாம் அப்டேட் போட மாட்டேன், அதையும் நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோலேருந்து வேறு பெற்று சென்று மறுபடியும் உங்களை எல்லாரும் சந்திப்பேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.